அதுக்கு முன்னாடி நான் சர்வீஸில் இருக்கப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னா, ஒரு நாள் காலையில் யானக்கவனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தால உள்ள ஒரு அந்த சின்ன சின்ன தெருகளாக இருக்கும் நிறைய. அந்த தெருவில் நடந்து போகையில் காலையில் இதே மாதிரி ஒரு 6:30 மணிக்கு செயின் ஸ்நாச்சிங் பண்ணிடுறாங்க. ஒரு பைக்கில் 2 பேர் வந்து. அப்புறம் அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து அந்நேரத்துக்கு அவ்வளோ மூவ்மெண்ட் இருக்காது. இருக்கிறவங்க வந்து தடுக்க பார்க்குறாங்க, முடியல. அதில் ஒருத்தர் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணால், அங்கே இருக்கக்கூடிய அங்கே நிறைய கட்ட வண்டி இருக்கும், பொருள்லாம் எழுத்துட்டு போகிறது, சின்ன கட்ட வண்டி மாதிரி. அதை தள்ளி விட்டான். வந்த உடனே பைக் அதில் போய் விழுந்து இடித்து அவன் கீழே விழுந்துட்டான். இன்னொருத்தன் பின்னாடி வந்தவன் இறங்கி ஓடி போயிட்டான். உடனே இவன் கீழே விழுந்தவனுக்கு காயப்பட்டதுனால மக்கள்லாம் போய் அமைக்கிட்டாங்க. அவனை அமைக்கி கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா அவன் ஹிந்திக்காரன், தமிழ் தெரியல அவனுக்கு. அப்புறம் அவனை ஹிந்தி தெரிஞ்ச காவலர் மூலம் விசாரித்து பார்த்தாச்சுன்னா, எங்கே இருக்கிறீங்க, எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டால், பெரிய மேலில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அந்த லாட்ஜை காட்டுறான்னு சொன்னால் அவன் டிலே பண்ணிகிட்டே இருக்கிறான். டிலே பண்ணி தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே அவனை கூட்டிட்டு அங்கே போய் பார்த்தா, ஓடி போனால தப்பிச்சு அவன் அங்கே போய் அவங்க ஏற்கனவே வந்து 4 பேர் வந்திருக்காங்க, 2 ஃபேமிலியாக அந்த மாதிரி வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ரூமு எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரிப்ளிகனில் போய் ஒரு பழைய பைக்கை வாங்கி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படியே சர்வே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. எந்தெந்த இடத்துல வந்து லோன்லியாக இருக்குது, லேடிஸ் மூவ்மெண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற சர்வே பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க காலையில். அப்படி பண்ணையில் தான் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம போலீஸ் தகவல் கிடச்சி அந்த லாட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி அவர் தகவல் அவன் காலி பண்ணி இவன் ஓடினாலாம் தப்பிச்சு போய் அடுத்த இவன் மாட்டிக்கிட்டான் எப்படின்னு காட்டி கொடுத்துருவான் உத தாங்காம அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க சொல்லி அங்கே இருக்கிற 3 பேர், 2 லேடிஸு ஒரு ஜென்ஸ் 3 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இதில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்து அந்த எந்த ஆட்டோ நம்பர்னு பார்த்து அதை சேஸ் பண்ணி இவங்க போகிறது முன்னாடி அவங்க ஏர்போர்ட்டுக்கு போய் கிளம்பிட்டாங்க, டெல்லிக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனை கையோடு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் கொண்டு போய் அவங்க எல்லாம் செக்யூர் பண்ணி கொண்டு வந்தாங்க. இது நடந்தது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக இவங்க வந்து இந்த கேங் அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, வந்து இது மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த வண்டியை என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு பார்க்கிங்கில் விட்டுட்டு போயிடுறாங்க.